அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஸ்ரீசக்கரத்தின் மகிமைகள் பாகம் 7. ஸ்ரீசக்கரம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய தெய்வீக சித்திரம். இந்த ஸ்ரீசக்கரம் தான் ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கு உயிர் ஊட்டுவதற்கு பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக உருவம். ஒரு சமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியானவள் மிகவும் உக்கிரமாக இருந்த பொழுது பல்வேறு தேவகணங்களும் பூதகணங்களும் அவளின் உக்கிரத்தை அடக்க முடியாமல் பல முயற்சிகள் செய்து அதுவும் பலனளிக்காமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் வேறு வழியே தெரியாமல் அம்பிகையின் எதிரில் ஸ்ரீசக்கரத்தை நிறுவி அம்பிகையின் ஆக்ரோசத்தை உக்கிரத்தை அடக்கி சாந்தமாக்கினார்கள் அப்படின்னு நமது புராணம் சொல்லுது. அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கரம் உங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய முறை தெரிந்து வைத்து வணங்க வேண்டிய முறை தெரிந்து நீங்கள் வணங்கினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துர்சக்திகளும் அடங்கி போகும். தெய்வ சக்தி கோபமாக இருந்தால் கூட அந்த தெய்வ சக்தியுடைய கோபம் குறைந்து உங்கள் குடும்பத்திற்கு இறையருள் கிடைக்கும். எனவேதான் உலகத்திலேயே முதல் முறையாக டிசம்பர் 4ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தெளிவான தமிழில் இந்த ஸ்ரீசக்கரத்தின் அருளை எப்படி பெற வேண்டும் என்பதை 11 பாடங்களாக சொல்லித்தரப்போகின்றேன். டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. 2025ஆம் வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணி வரை அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி அந்த வகுப்பு தொடங்குது. பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.